ஸ்தோத்திரம். கிறிஸ்துக்குள்ள அன்பாக இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, முதலாவது பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனுக்கும் நாம் நன்றி தெரிவித்து இந்த புதன்கிழமை பாடத்தை நாம் கேட்க ஒருமுகமாக ஒரே சிந்தையோடு நாம் கேட்கலாம். ஏன்னா இன்றைக்கு புதன்கிழமைன்றதுனால நம்மலாம் வேலைக்கு போயிட்டு பல சிந்தனைகளை வந்திருப்போம். குடும்ப பிரச்சனை, சபை பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை, வேலை பிரச்சனை, இந்த மாதிரி நிறையா சிந்தனைக்குள்ளே வந்துட்டுருக்கோம். அதெல்லாம் நம்ம ஓரம் எடுத்து போட்டு இப்போ நம்ம வேதத்தின் வார்த்தைகளை நாம் புரிந்து கொண்டு அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது, நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு சொல்லி நாம் பார்க்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. இந்த வார்த்தை லூக்கா எதுக்கு 10 நாம் எடுக்கிறோம் என்றால், தேவன் ஒரு ஊமை வார்த்தை சொல்கிறார். அதாவது அது வார்த்தை மறுமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மறுமொழி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது படிங்க, 30வது வசனம் படிங்க. இல்லை, நீங்கள் ஆர்சி வேணாம், நீங்கள் நார்மல் பைபிளே படிங்க. போதுங்க. ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில், அடுத்தது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டு அவர்கள் அவன் வஸ்திரத்தை உருவி குத்து உயிராக போட்டு விட்டார்கள். இது ஒரு கேள்வியாக வைங்க. யார் அந்த ஒரு மனுஷன் நம்ம பார்க்கலாம் கடைசியாக. ஏன்னா அவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறாரு. இப்போ எருசலேம் என்றது எதை குறிக்கும்? நான் பரிசுத்த நகரம் சொல்கிறோம். இன்னொன்று இப்போ இன்றைக்கி நேரடியாக இருக்கிறது இஸ்ரேல்னு இருக்குது சொல்கிறோம். ஞானார்த்தமாக எடுத்தால் பரிசுத்த நகரம். சரி, கள்ளர் கையில் அகப்பட்டு, அந்த காலத்திலே பார்த்திங்கன்னா வழிபிரி கொள்ளைகள்லாம் நடந்திருக்குது. ஏன்னா இன்றைக்கும் வழிபிரிக்கெல்லாம் நடக்குது. லாரி ஓட்டுறவங்களுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா வழிபிரி கொள்ளைகள்லாம் நடக்குது இல்லைங்களா? அதேமாரி அந்த காலத்துலேயும் நடந்திருக்கு. இது இயேசு சொல்கிறாரு. அடுத்தது, அவன் வஸ்திரத்தை உருவி குத்து உயிராக போட்டு விட்டார்கள். வஸ்திரம் என்றது ஞானார்த்தமாக எடுத்துக்கினாங்க கூட அது நீதியின் வஸ்திரத்தை கூட குறிக்கலாம். இல்லை சொல்ல அர்த்தமாக அந்த வழிபிரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் துணியெல்லாம் கிழிச்சு போட்டு என்ன பண்ணுறாங்க, குத்து உயிரும் கொலை உயிருமாக போட்டு விட்டார்கள். சரி, இப்போ அடுத்த வசனம் படிங்க, 31. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியர் அந்த வழியே அவரை கண்டு பக்கமாய் விலகி போனார். பாருங்க, ஒரு ஆசாரியன் என்ன செய்கிறாருன்னா, அந்த மனிதனை கண்டு பக்கமாக ஒதுங்கி போகிறாரு. சரி, ஆசாரியன்னா நமக்கு எல்லாம் தெரியும். யார் அவர்? கடவுள் பணி செய்கிற ஒரு நபர். ஏன்னா ஆசாரியனாவே கடவுள் பணி செய்கிறவர். அடுத்தது படிங்க. அடுத்தது 32 படிங்க. அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு அவரை கண்டு பக்கமாய் விலகி போனார். அடுத்தது லேவியன். இந்த லேவியன் யாருங்க? அவரை கண்டு பக்கமாய் ஒதுங்கி போறார். அதாவது இங்கே 2 பேரை கடவுள் அவர் பேசுகிறார். இயேசு கிறிஸ்து ஏன் பேசுகிறாருன்ட்டு அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆனால் இங்கே குறிப்பாக இந்த ஊமையை எதுக்கு நம்ம எடுக்கிறோன்னா, இங்கே ஆசாரியனும் லேவியனும் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் தான் 3வது சமாரியன் வராரு. அவர் யாருன்னு பார்க்கலாம். ஆனால் அந்த ஆசாரியன் லேவியன் யார் அப்படின்னா, கடவுள் பணி செய்கிறவர்கள். இந்த லேவியன் யாருன்னா, ஒரு வேதம் படிக்கிறவர்கள், நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற நபராக கூட இருக்கலாம். அப்படின்னா இன்றைக்கு நாமளும் வேதத்தை எடுக்கிறோம், அந்த நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்கிறோம். அதே போல் எல்லா விஷயம் நமக்கு தேவன் அதன் வழியாக கற்றுக் கொடுக்கிறார். அப்போ நாமளும் ஒரு போதிக்கிற நபராக தான் அங்கே வருகிறது. அப்போ இந்த லேவியனும் ஒதுங்கி போகிறார், ஆசாரியனும் ஒதுங்கி போகிறார். ஏன் கடவுள் இந்த வார்த்தை ஒரு ஊமையாக பேசுகிறார்? இது நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது. இது 2000 வருஷத்துக்கு முன்னையே ஜீசஸ் பேசியிருக்கிறாரு. ஏன் பேசினார் அப்படின்னா, அப்பயே சில பேர் இருந்திருக்கிறாங்க. எப்படின்னா, கடவுள் பணி செய்கிறவர்களும் லேவியன், ஆசாரியர்கள், இந்த மாதிரி நிறைய பேர், பதிசெயர், சதிசெயர், இப்படிலாம் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் முக்கியமாக அவங்க எதுக்காக வந்தாங்கன்னா, கடவுளோட வேலைகள் செய்ய வந்தவர்கள்.
ஏன் இயேசு கிறிஸ்து அந்த ஊமைகள் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம அந்த வேதத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அது ஒரு சிறிய ஒரு விரிவாக்கமாக அவர் பேசுவார். இப்போ நம்ம எங்கே போகலான்னா அதே லூக்கா எடுத்துக்குங்க. நாம் எங்கேருந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த ஊமையை சொல்கிறாரு, எதுக்காக சொல்கிறாரு அப்படின்னு அதுக்கு மேலே நம்ம போய் பார்த்துடலாம். 25 எடுத்துக்கங்க. லூக்கா 10:25 எடுங்க. அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவர் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஆமா, யார் இவரு? நியாயசாஸ்திரி. ஒருவேளை இந்த நியாயசாஸ்திரி அந்த லேவியனா இருப்பானோ, லேவியரா இருப்பாரோ? ஏன்னா ஒரு கேள்வி வருது இல்லைங்களா, அவரை சோதிக்கும்படி நித்திய ஜீவனை நான் எப்படி அடைய வேண்டும்னு ஒரு கேள்வி வரும்போது, இப்போ 25 படிச்சிட்டிங்களா? 26 படிச்சு பாருங்க. இந்த பாடம் கொஞ்சம் சின்ன பாடம் தான், நம்ம முடிச்சுக்கலாம் பாருங்க. அவர் நியாய பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்கிறது, நீ விசுவாசிக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். பாருங்க, இது யார் பேசுனது? இந்த 26வது வசனத்துல இயேசு கேள்வி வைக்கிறாரு. அதாவது அவர் கேட்டது நித்திய ஜீவனை நான் அடையணும் ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு தான் அவர் என்ன கேட்குறாருன்னா, நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்குல்லப்பா, நீ என்ன தெரிஞ்சிருக்கிற அப்படின்னு கேட்கும் போது தான் அடுத்த கேள்வி பாருங்க. 27 படித்து பார்க்கலாம். அவர் பிரதியுத்தரமாக, உன் கடவுளிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். பாருங்க, எவ்வளோ அழகா பதில் சொல்லிட்டாரு. அந்த யாரு அந்த நபர் கேட்குறாரு, நித்திய ஜீவன் அடையணும்னு சொன்னார் இல்லைங்களா இயேசு கிறிஸ்து. அதுக்கு பதில் கேட்ட உடனே அந்த நியாயசாஸ்திரி சொல்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பரவாயில்லப்பா நீ நிதானமாக சொல்கிறாருன்னு. அதுக்கு கீழே நீங்கள் படிங்க. அவர் அவரை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். இவ்வளோதாங்க கான்செப்ட். அவர் என்ன சொன்னாருன்னா, நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்குது, நீ அப்படியே செய், நீ பிழைப்பாய். அப்போ அந்த வசனத்தின் கருப்பொருள் என்னவா சொல்லுது நமக்கு? முழு சிந்தையோடும் முழு ஆத்மாவோடும் உன்னை நேசிப்பதை போல பிறரை நேசிக்கணும். அப்படியே ஒரு கட்டளை கொடுக்குறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் அது அன்பு தான். தேவனை எப்படி நம்ம அன்பாக செலுத்துகிறோமோ பிறனிடத்துலையும் நீங்கள் அன்பு செலுத்தணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அடுத்தது அவர் கீழே என்ன சொல்கிறாருன்னா, நீ நிதானமாக சொல்லிட்டா அப்படின்ட்டு. அதாவது இவங்களாம் எப்படின்னா, வேதத்தை படிக்கிறவர்கள், எல்லா விஷயம் தெரியும், தெரிஞ்சிருந்தும் அவரை சோதிக்க தான் இந்த கேள்விகள் எழுப்பியிருக்கிறாரு. அப்போ அடுத்த வசனம் நீங்கள் படித்து பாருங்கள். அந்த நபர் எப்படிப்பட்ட நபராக அவர் மாத்துறாருன்னு மட்டும் பாருங்கள். 28 படிக்கலாம். 29. அவர் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டார். பார்த்தீங்களா, சுருக்கமாக சொல்லிட்டாரு. இந்த லேவியின் வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? எனக்கு பிறன் யார் வருவார். இது எவ்வளோ பெரிய ஒரு கிரிட்டிக்கலான விஷயந்தான். இது வேதத்தின் முரண்பாடாக இருக்கிறதா? ஒரு கேள்வி தானே. ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லுது? தன்னை நீதிமானாக காண்பிக்கிறார். ஏன் அவர்கிட்ட போய் காட்டணும் நீதிமானாக? அப்போ பாருங்கள், வசனம் தெளிவாக நமக்கு எடுத்து காட்டுது. ஏன்னா இது இன்றைய காலத்தில் இல்லைங்க, 2000 வருஷத்துக்கு முன்னே நடந்துருச்சு. 2000 வருஷத்துக்கு கதையை தான் இப்போ நம்ம படிக்கிறோம். 2000 வருஷத்துக்கு பரிசுத்தவான்கள் எழுதப்பட்டதை இப்போ நம்ம படித்து இதை புரிஞ்சிக்க போகிறோம். ஏன் புரிஞ்சிக்க போகிறோன்னா, அந்த நபர் மாதிரி நீதிமானாக நாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் நாம் யார் எப்படிப்பட்டவர்களாக அவர் அழைச்சாருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நாம் போதிக்கிறது மட்டுங்களா? நம்மளுக்கு அநேக வேலைகள் இருக்குது, நிறையா வேலைகள் இருக்குது, கடவுளோட வேலைகள். அதை செய்ய தான் அழைச்சாரு. இந்த வசனம் சொல்லுது தன்னை நீதிமானாக காட்டுக தான். அடுத்தது அங்கே தான் ஒரு செக்கு வைக்கிறார் இயேசு கிறிஸ்து. அங்கே தான் மறுமொழி சொன்னார் இல்லைங்களா, அவர் வாயாலேருந்து எப்படி வார்த்தைகளை வர வைக்கணும்னு சொல்லி ஒரு ஊமைகளை சொல்கிறாரு. இப்போ அந்த ஊமைகளை படிக்கலாமா? 30. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டார். அவர்கள் அவர் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவரை காயப்படுத்தி குற்றூராக விட்டு போனார்கள்.
இவ்வளோதாங்க. இது என்ன, இந்த விஷயத்தில் அந்த லேவியனுக்கு, அதாவது நியாயசாஸ்திரிக்கு அவர் எப்படி அழகாக புரிய வைக்கிறார். நியாயசாஸ்திரி தானுங்களே, அவருக்கு நல்ல ஞானம்லாம் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வேதம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் கடவுள் ஞானம் கொடுக்குறாரு, நிறையா ஞானம் கொடுக்குறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க எந்த இடத்துக்கு வரணும்னா, அவர்களாம் எப்படி வழி நடத்தணும்னா, ஜனங்களை பாதுகாத்து அதாவது நியாயாதி புக்கு எல்லாம் படிக்கிறாங்க இல்லைங்களா, நியாயசாஸ்திரிகளாம் என்னன்னு கேட்டிங்கன்னா வேதத்தை படித்து மக்கள் தப்பான வழிக்கு போகக்கூடாதுன்ட்டு கடவுள் பக்கம் ஒன்று சேர்த்துறவர்கள், கடவுள் பக்கம் கொண்டு வருவர்கள். அப்படி இருக்கிற நபருக்கு புரிய வைக்கத்தான் அந்த மறுமொழி ஊமையை சொல்கிறார். அப்போ அந்த வழியாக யார் போகிறார்னா, ஒரு ஆசாரியன் ஒரு லேவியனும் அவரை கண்டு ஒதுங்கி போகிறாங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன பாடம் கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழே நம்ம படிக்கலாம். 35 படிங்கம்மா. அதாவது அந்த லேவியன் போயிட்டார் இல்லைங்களா, அதுக்கப்புறம் பாருங்கள் சமாரியன் வர்றாரு இல்லைங்க, அது படிங்க. 33. பின்பு சமாரியர் ஒருவர் பிரயாணமாய் வருகையில் அவரை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவருடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவரை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய். போதுங்கம்மா. இங்க என்ன சொல்றாருன்னா, பிரயாணமாக வரும்போது அந்த லேவியோன், இது யாரை குறிக்கும்? அதாவது 2000 வருஷத்துக்கு நான் சொன்ன அந்த ஊமைகளை தான் இப்போ நம்ம தேடுறோம். அந்த வழியாக வரும்போது ஒரு சமாரியன், இந்த சமாரியன் யாராக இருக்கும் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து தான் குறிக்கும். அவர் வழியில் வராரு, அந்த நபரை அடிபட்டு இருக்கிறாரு, அவர் மன நொந்துறாரு, மன வருத்தப்பட்டு உடனே அவருக்கு என்ன கொடுக்குறாருன்னா எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் அவருக்கு கொடுக்குறாரு. திராட்சை ரசம் குடிக்க கூட கொடுத்துருக்கலாம். ஏன்னா வேதத்தில் நீங்கள் நல்லா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் எதுக்காகனா அவனை காயப்பட்டுச்சு இல்லைங்களா, அது மருந்து மாதிரி எண்ணெயை போட்டிருக்கலாம். ஏன்னா எனக்கெல்லாம் காயாகக்குள்ள எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா மெடிக்கலில் போய் ஒரு பவுட்ரு வாங்கிட்டு வருவார், வெள்ளை கலரு, அது தேங்காயில் குழப்பி அந்த புண்ணுக்கு வச்சா நல்லாயிரும். அதேமாரி அந்த எண்ணெய் காயத்துக்கும் அந்த திராட்சை பழம் குடிக்கவும், எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் உடம்புலேருந்து அந்த ரத்தம் போயிருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஏதோ ஒன்று அடிபட்டுச்சுன்னா ரத்தம் போச்சுன்னா டாக்டர்கிட்ட போனீங்கன்னா என்ன சொல்லுவார்னா, நல்ல பழங்கள் வாங்கி கொடுங்க, ஆப்பிள், சாத்துக்குடி, திராட்சை இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுங்க, ரத்தம் ஊறணும். அப்போ அவர் உதவி செஞ்சுருக்கிறார். யார்? சமாரியன். அடுத்தது தான் சுய வாகனத்தில் ஏற்றுக்கொண்டு சத்திரத்தில் கொண்டு போகிறாரு. சத்திரம்னா என்ன, நமக்கு ஞானார்த்தமாக எடுத்துக்கலாம். அதாவது இங்கே ஞானார்த்தமாக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டோம். அடுத்த ஞானார்த்தம் சத்திரம். சத்திரம்னா என்ன, ஒரு சின்ன ஒரு கேள்வி. உலகம்னு எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா சத்திரம் என்றது ஒரு உலகம்தான். அது வேதத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த சத்திரத்தில் கொண்டு போய் அங்கே படிங்கம்மா, அது கீழே. மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தார் கையில் கொடுத்து, நீ இவரை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவருக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றார். போதும். இங்க பார்த்தீங்களா என்ன சொல்றாருன்னா, சத்திரத்தான் கையில் ஒப்படைத்தார். இப்ப சத்திரத்தான் அப்படின்னா அது உலகம். அவர் கையில் ஒப்படைக்கிறாருன்னா அந்த நபர் யார்? இவர் இயேசு கிறிஸ்துவ எடுத்துக்கலாம். அந்த அடிப்பட்ட நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது ஞானார்த்தமாக அது ஆதாமை குறிக்குது. எப்படி நீங்கள் ஆதாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிறார் அப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம மோசே புக்கெல்லாம் படிக்கும் போது வேதுபாக்க தேசத்துக்கு 2 பேர் அனுப்புகிறாங்க. அந்த தேசத்தை என்ன சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்னு சொல்லும் போது உண்மையாலுமே அங்கே பாலும் தேனும் ஓடிட்டு இருந்துச்சுங்களா? செலுசெலுப்பான நகரம். ஓகேங்களா? அதை தான் இங்கே நம்ம ஞானார்த்தமாக என்ன எடுத்துக்கணும்னா, எருசலேம் என்றது ஏதேம் கூடன்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த நபர் எப்படி வராரு? அடிபட்டு வராரு. யாருனால அடிபட்டாரு? கள்ளனும் கொள்ளைக்காரர்களும் அவரை வஸ்திரத்தை உருவி அடித்து போட்டார்கள். ஆதாம் நம்ம ஒரு நபர் தான் சொல்கிறோம். ஆதாம் வழியாக ஏவாள் வந்தாங்க. ஏவாள் மூலியமாக தான் உலகமே வந்தது. யார்? மக்கள் கூட்டம். இது மக்களை குறிக்கும். இப்போ அடிபட்டு இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா மக்கள் தான்.
ஏன்னா ஒரே மனிதனால் உண்டாக்குனது தான் இது. ஃபஸ்ட்டு உலகம் அழிஞ்சது நோவா காலத்தில். ஆனால் தப்பிச்சது யார்? 7 பேர். பிள்ளைங்க, குடும்பம். அவங்களாம் யாருன்னு கேட்டால் ஆதாமோட சங்கதிங்க தான். அப்போ அங்கேருந்து நீங்கள் இங்கே வரைக்கும் வந்தீங்கன்னா இப்போ இந்த மனு குலத்தை தான் அவர் பேச வராரு. இந்த ஊமையில் என்ன பேசுகிறாருன்னா, அவருக்கு புரியறதுக்கு, அந்த நியாயசாஸ்திரிக்கு புரியணும். ஏன் புரியணும்னா அவர் எளிமையாக வார்த்தையில் சொல்கிறார் அழகா. அப்போ தான் அவருக்கு அது மனம் திரும்ப முடியும், இல்லைன்னா திரும்ப மாட்டார். அது கடைசியாக தான் அவர் திரும்புறதை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். அப்போ அந்த மனிதன் குத்து உயிரும் கொலை உயிருமாக இருக்கும் போது அந்த வழியாக வந்தவர் என்ன செய்கிறார்னா, எண்ணெயும் திராட்சரசத்தை கொடுத்து சத்திரத்தில் கொண்டு போய் சத்திரத்தான் கையில் கொடுத்து 2 பணம் கொடுக்குறாரு. அந்த 2 பணம் நமக்கு நன்றாக தெரியும். ஞானார்த்தமாக பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. நீ இவனுக்கு ஏதாவது செலவு செய்திருந்தால் நான் வந்து தருகிறேன். அப்போ எப்போ வருவார்? ரகசிய வருகையா இல்லை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரியா? சரி, ரகசிய வருகைனா அந்த சத்திரத்தான் யாருன்னா சபை மக்கள். அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த பொறுப்பு யாருக்கிட்ட கொடுக்குறாரு? சீசர் கையில் ஒப்படைக்கிறாரு. சீசர் கையில் ஒப்படைத்த உடனே அவங்க எப்படி ஆயிட்டாங்க? அப்போஸ்தலர்களாக ஆயிட்டார்கள். அப்போஸ்தலர்களாக ஆனவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? பட்டணந்தோறும் உருவாக்குறார்கள். ஏன் உருவாக்கணும்? குத்து உயிரும் கொலை உயிருமாக இருக்கிற மக்களை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போக இவர்களை ஏற்படுத்துகிறார். சத்திரம் என்றது உலகம், அவர் கையில் ஒப்படைத்தது யாருன்னா அது சபை. இப்போ நீங்களும் நானும் சபையாக வந்திருக்கிறோம். இன்னும் நம்ம சுவிசேஷம் ஊழியெல்லாம் பண்ணியிருக்கிறோமான்னு சற்று சிந்தித்து பார்க்கலாம். அந்த காரியங்கள் நிறையா இருக்குது. அதுதான் சொன்னேன், நிறையா இருக்குது. மரணத்தில் போய்கொண்டு மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். யார் அப்படின்னு பார்க்கலாம். அந்த கொள்ளைக்காரன் யார் அப்படின்னு பார்க்கலாம். யோவான் எடுத்துக்குங்க. யோவான் 8:44 படித்து பார்க்கலாம். அதாவது மனுஷனுக்கு கொலைபாதகனாக இருக்கிறான்னு அந்த வசனம் வரும். 8:44 படிங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவரால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவர் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகராய் இருக்கிறார். சத்தியம் அவரிடத்தில் இல்லாதபடியால் அவர் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவர் பொய்யரும். போதும். ஆதி முதலாண்டு கொண்டு மனுஷனுக்கு கொலைபாதகனா இருக்கார். சரி, இன்னொரு ஆதார வசனம் பார்த்தலாம். அதே யோவான் 10:8 படிங்க. எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லோரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. போதுங்கம்மா, பார்த்தீங்களா? அப்போ அவருக்கு முன்னால் வந்தவர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னே சொல்லிட்டார் அவர். இப்போ 2024ங்களா? அப்பயே சொல்லிட்டாரு, எனக்கு முன்னால் வந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கள்ளனும் கொள்ளைக்காரர்களுமாக இருக்கிறார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, மக்களுக்கு பரலோக வழியை காட்ட மாட்டார்கள், பாவ வழியை தான் செய்ய வைப்பார்கள், அவங்கள மரணத்தில் தான் தள்ளுவார்கள். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தேவன் நம்ம வேதத்தின் வழியாக உணர்த்தல் செய்கிறாரு. அந்த ஊமை வழியாக, சமாரியன் வழியாக பேசுகிறார். ஒரு சமாரியன் அவர் காப்பாற்றுறாரு, சத்திரன் கையில் கொடுக்குறாரு. இனி இந்த பொறுப்பு எடுத்து செய்ய, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவருக்கு ஏதாவது செலவு செஞ்சீங்கன்னா நான் வந்து நான் கொடுக்குறேன். அது என்ன அர்த்தம் கொடுக்குறேன் அப்படின்னா, கிரீடம். நல்ல ஓட்டத்தை ஓடணும்னா நம்ம கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுவோம். அதை தான் நாங்கள் சொல்கிறாரு. இப்போ அந்த யோவானில் எப்படிப்பட்டவர்கள்? கள்ளனும் கொள்ளைக்காரர்களும், அவருக்கு முன்னால் வந்தவர்கள். அப்போ ஜீசஸுக்கு முன்னாலே இருக்கிறாங்க அவங்களாம். இப்போ சொல்லவே தேவையில்லை. இப்போல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லி, ஏன்னா எல்லாமே எப்படி இருக்கிறோன்னா, ஒருவேளை இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் நம்ம நினைக்கிறோம். நம்ம தேவனோட போராடி கேட்டோம்னா ஒரு புரிதல் கொடுத்துட்றாரு. இல்லைப்பா, இந்த மரத்தில் நல்ல கனி இருக்குன்னு காட்டுவார். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏன்னா அவரோட பரிசுத்தாவி சகலத்தையும் வழி நடத்துன்னு எழுதியிருக்குல்லவா? அப்படி இருக்கும்போது நாம ஏன் பயப்படணும்? அந்த வேதம் அப்படி சொல்லிக்கிறது ஊமையில். என்னன்னா, நம்ம சுவிசேஷம் ஊழியங்கள் அநேக ஏற்படுத்தணும். இன்றைக்கு மக்கள் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள், செதஞ்சி போய் கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம அறிவிக்க வேண்டிய கடமைகள் இருக்குது. அவர் எதுக்காக மரித்தார்?
ஏன்னா ஒரு வசனம் தெளிவாக எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குன்னா, இயேசு நமக்காக மரித்தார். நாம் எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு வசனத்தில் சகோதரர்களுக்காக நீங்கள் ஜீவன் கொடுக்கணுமேன்னு சொல்கிறாரு. சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்கணுன்றார். அப்போ இப்படிலாம் எழுதியிருக்கும் போது இது நம்ம மனதில் வைத்து கொள்ளலாம். சரி சகோதர சகோதரர்களே, இப்போ இயேசு கிறிஸ்துக்கே ஒரு நிகழ்வு நடந்தது. மத்தேயு படிக்கலாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அது பேசுகிறாரு. அவரும் பாவம் எப்படி பிடிச்சாங்கன்னா, இரவு நேரத்தில் போய் பிடிச்சாங்க. பாருங்கள், மத்தேயு 26:55 படிங்க. அந்த வேளையிலே இயேசு ஜனங்களை நோக்கி, கள்ளனை பிடிக்க புறப்படுகிறது போல நீங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்கள். போதுங்கம்மா. பார்த்தீங்களா, அங்கேயே என்ன ஆச்சு சொல்கிறாரு பாருங்க. கல்லனை போல வரார்கள். கல்லனை பிடிப்பது போல அப்படின்னா எப்படிப்பட்டவர்களாக வராங்க? அப்படின்னா இயேசு கிறிஸ்து கல்லனா? கல்லர் அவர். பார்த்தீங்களா வசனம் எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா? அப்போ இவங்களாம் எப்படிப்பட்டவர்கள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரர்களே. ஏன்னு கேட்டிங்கன்னா, வேதம் தெளிவாக பரிசுத்த ஆவியின் மூலியமாக எழுதப்பட்டது. நம்ம ஒவ்வொரு நாளும் படிக்கும் போதெல்லாம் தேவன் உணர்த்துவார். ஏதோ ஒரு வகையில் நமக்கு செயல்பாடு இப்படி செய்யுங்கன்னு சொல்லி உணர்த்துவார். சரி சகோதரர்களே, இப்போ நம்ம எங்கே படிக்கலாம்னா 35 படிச்சிட்டிங்களா? 55 படிச்சிட்டிங்களா? அடுத்தது அந்த லேவியருக்கு மறுபடியும் அந்த பதில் சொல்கிறாரு பாருங்க. ஏன் இதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதுலேயே இந்த 10ஆம் அதிகாரம் இருக்கு இல்லைங்களா, நம்ம தைரியமாக இருக்கலாம், போராடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 17வது வசனம் படித்து பாருங்களேன். இயேசு கிறிஸ்து நமக்கெல்லாம் எவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கா. நீங்கள் பயப்படவே தேவையில்லை. நம்ம சத்திரத்தில் இருக்கோம், ஐயோ நம்ம யாருன்னா தாக்கிடுவாங்க அப்படிலாம் சபை பயப்படவே கூடாது, உற்சாகமாக செய்யலாம். நீங்கள் மத்தேயு 10:16 படிங்க. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களுமாயிருங்கள். பாருங்க, இந்த வசனம் எப்படி சொல்லுது பார்த்தீங்களா? ஆடுகளுக்குள்ள அது படிங்க மறுபடியும். ஏன்னா அது நல்ல ஆழமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். பார்த்தீங்களா, அவர் அனுப்புறாரு. அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அவரோட ஆடுகள். அப்போ ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறாரு. நீங்கள் தைரியமாக இருக்கணும். அதுக்கு கீழே நீங்கள் 17 படிங்க. மனுஷரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். இல்லை 16 படிச்சிங்க. 17 18 அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். இருங்க, வசனம் நீங்கள் மாறிடுச்சு. 10ஆம் அதிகாரம் தானே படிக்கிறீங்க? அதாவது பாம்புகளுக்கும் சர்ப்பத்துக்கும் உங்களுக்கு மிதிக்க அதிகாரம் கொடுத்த அது அந்த வசனம் கொஞ்சம் பாருங்க. இல்லை இல்லை, மிதிக்கவும் வல்லமை கொடுத்துருக்கேன்னு சொல்லுவார். மத்தேயுல தான் வரும். இருங்க ஒரே நிமிஷம். அதாவது பாம்புகளும் தேளுகளும் மிதிக்க உங்களுக்கு வல்லமை கொடுத்துருக்கேன். 19 வருங்களா? இல்லைங்க, லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்த்தா இயேசு கிறிஸ்து மக்களை நம்ம கிட்ட கொடுக்குறாரு. நாம் அவங்களை காப்பாற்றக்கூடிய வேலைகள் இருக்குது. அப்போ அவர் அங்கே ஒரு ஆசீர்வாதமே தராரு. பாம்புகளும் தேளுகளும் மிதிக்க உங்களுக்கு அந்த வல்லமை கொடுத்துருக்குது. அப்போ நம்ம எப்படி இருக்கலாம்? பயப்படலாங்களா? ஒரு இடத்துல போய் சுவிசேஷம் பேசும்போது ஏதோ சொல்லிடுவாங்கன்ட்டு வேதம் எழுதி இருக்குது. நீங்கள் அந்த இடத்துக்கு போங்க, நீங்கள் என்ன பேசணும்னு சொல்லி ஆவி ஏவுகள் நடக்கும். ஏன்னா அது யாரோட ஆவினா தேவனோட ஆவி. அவர் எப்படிப்பட்டவர்? அண்ட சராசர சொந்தக்காரு, தன்னோட குமாரனை கொடுக்குறாரு. அப்படிப்பட்ட ஆவி யாராலையும் அசைக்க முடியுங்களா? முடியவே முடியாது. சரிங்க, அடுத்தது 19 படிச்சிங்களா? 20 படிங்க. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். ஆமாங்க. இப்போ நம்ம எதுக்காக சந்தோஷப்படணும்?
ஒரு வழியில் என்ன சொன்னார்னா, செலவழிச்சுன்னா நான் வந்து தரேன், அது ஒரு கிஃப்ட்டு. அடுத்தது ஜீவ புக்கில் நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கோம். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா? இது நம்ம எப்படி விசுவாசிக்கணும், நம்பணும். அப்போ அவர் சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் ஆவிகளுக்கோசரம் சந்தோஷப்படாதீங்க, இதெல்லாம் நான் செஞ்சிட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சந்தோஷம். ஏன்னா அந்த 70 சீசர்களை அனுப்புகிறாரு. இந்த சங்கதி இதெல்லாம் நீங்கள் படித்து நீங்கள் பார்க்கும் போது கிட்டத்தட்ட 70 பேர்த்த அனுப்புகிறாரு போங்கன்ட்டு. அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, போய் பேய்களை ஓட்டுறாங்க, நோயாக இருக்கிறவங்கள சுகப்படுத்துகிறாங்க, எல்லாம் அற்புதம் பண்ண உடனே வந்து இயேசுக்கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறாங்க, ஜீசஸ்கிட்ட சொல்லி. அப்போ சந்தோஷப்படனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து சந்தோஷப்படாதீங்கப்போ, உங்கள் புக்கில், அதாவது புக்கில் எழுதப்பட்டிருக்குது, ஜீவ புக்கில் எழுதப்பட்டிருக்குது உங்கள் பேர்கள். எவ்வளோ பெரிய விஷயம். சரி, அது கீழே நீங்கள் படிங்க 21. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். போதுங்க, எவ்வளோ அழகா பாருங்க. அப்போ கல்வி ஞானிகள், அதுதான் அந்த லேவியன் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். யார் அந்த நபர் சொன்னார், தன்னை நீதிமானா கட்டுன்னு, நியாயசாஸ்திரி. அதான் சொல்கிறாரு பாருங்க, கல்வி மான்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தலை இவர். பாலகன், நம்மளை பாலகன், படிக்காதவங்க பாலகன், அவருக்கு நீங்கள் வெளிப்பட்டிருக்கீங்களே, அதுக்கு ஸ்தோத்தரிக்கிறார். எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு பார்த்தீங்களா? அப்போ அவங்களுக்கு அந்த, அதாவது சொல்லப்போனால் அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு அவங்க பெற்றுக்கொள்ளணும், ஆனால் அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. இது 2000 வருஷத்துக்கு முன்னே நடந்த கதைகளை, நடந்த விஷயங்களை இப்போ நீங்களும் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும்? இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்ம விசுவாசத்தோடு எடுத்துக்கொண்டு, நாம் இந்த வசனம் சொல்கிற மாதிரி நமக்கு கொடுத்துருக்கிறாரு இந்த ஆசீர்வாதம், நாம் ஏன் அதை விட்டுறணும்? பாம்புகளும் தேளுகளையும் மிதிக்க வல்லமை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கல சொல்லுவார் பாருங்க, விரியும் பாம்பு குட்டிகளே, வகை தேட தப்பித்துக்கொள்ள உங்களை யார்? என்ன கேள்வி கேட்குறாரு பாருங்க அவர். யோவான்லாம் அப்படி கேட்டால் நமக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அந்த வசனத்தெல்லாம் படித்து பாருங்க. விரியும் பாம்பு குட்டிகள்னா எல்லாத்துக்கும் கோவம் வருமா வராதுங்களா? என்னப்பா நீ திடீர்னு என்னை இப்படிலாம் திட்டுறீங்கன்னு கேட்பாங்களா இல்லையா? அப்போலாம் நிறைய போராட்டம் நடந்திருக்கும். அதுதான் சொல்கிறாரு, பாம்புகளும் தேளுகளும் உங்களுக்கு மிதிக்க வல்லமை கொடுத்துருக்குறேன், நீங்கள் பயப்படாதீங்க. அப்போ தேவனோட ஆவி நம்மளை எப்பொழுதும் வழி நடத்தும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. அதுக்கு கீழெல்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா தான் அந்த நியாயசாஸ்திரி பற்றி எழுதியிருக்கோம் இவ்வளோ விஷயங்கள். நீங்கள் 22 படிச்சிங்கம்மா. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவரும் குமாரர் இன்னார் என்று அறியார். போதுங்கம்மா. இப்போ நீங்கள் அது கீழே படிச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் அவர் சொல்கிறாரு. யாருக்கு வெளிப்படணுமோ அவங்களுக்கு வெளிப்படணும் சொல்கிறாரு. ஆமாம், நாம் விசுவாசிக்கணும், நம்பணும், அப்போ தான் நமக்கும் வெளிப்படுவார். அப்போ முடிந்த அளவுக்கு நாம் என்ன செய்யலான்னா, அந்த ஊமைகளை இருக்கிற சில வார்த்தைகளை நாம் புரிந்து கொண்டு, தேவன் வந்து எளிமையாக அந்த நபருக்கு புரிய வைத்தார். இன்றைக்கு நமக்கு அது ஒரு பாடமாக கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் அதை வைத்து கொண்டு அதை எப்படி நம்ம செய்ய வேண்டும், கையாள வேண்டும், சத்தியத்தின் அடிப்படையில் மக்களை எப்படி கையாண்டு கொண்டு வர வேண்டும், இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் கேட்டு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த நபர் இருக்கார் இல்லைங்களா, அந்த பேசின நபருக்கே அவர் பேச வைக்கிறார் பாருங்க. இப்போ அடுத்தது நீங்கள் 36 படிங்க, லூக்கா 10:36. இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவருக்கு இந்த 3 பேரில் எவர் பிராணனாய் இருந்தார்? நல்லா இன்னொரு தடவை படிங்க, அதை இன்னொரு தடவை பிரேனா படிங்க. இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவருக்கு இந்த 3 பேரில் எவர் பிறராய் இருக்கிறார்? அடுத்தது நீங்க 37 படிச்சு முடிச்சிடலாம். அதற்கு அவர், அவருக்கு இரக்கம் செய்தவரே என்றார். அப்பொழுது இயேசு அவரை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். இதாங்க இந்த ஊமையோட அர்த்தங்கள். இவ்வளோ அழகாக எளிமையாக அந்த தன்னை நீதிமானாக காட்டுகிற நபருக்கு கடைசியாக வந்தது பார்த்தீங்களா பதில்? எப்படி பேசுகிறாரு பார்த்தீங்களா? இரக்கம் செய்தவனே அப்படின்னு சொல்லி நீ போய் அப்படியே போய் செய். அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இந்த சுவிசேஷ புக்கில் அநேக காரியங்கள், நிறைய ஊமைகளை சொல்லியிருக்கிறார். அது மூலியமாக நமக்கு சில பாடங்கள், இன்றைய காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற சபையும் சொல்லி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு தேவன் இந்த சிறிய சிறிய பாடல்கள் மூலியமாக உதவி செய்வார். நாம் நம்பலாம். நம்ம தொடர்ந்து இந்த பயணங்கள் செய்து கொள்ளலாம்.
பொறுமையோடு கேட்ட யாவருக்கும் பிதாவாகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.